ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேசாத்யதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமத்சதசே நமத்சதசஸ்பதயே நமத்சகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நமஹ. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 474வது வார வளமான வழிபாட்டு சிந்தனைகள் அப்படிங்கிறதுல பக்த பிரதிஷ்டா அன்பர் திருக்கோயில் என்கின்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். வாரம் ஏதாவது ஒரு தலைப்பு கொடுக்கறது வழக்கமாக இருக்குது. அந்த தலைப்புக்கு காரணம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலையில் தோன்றுவதாக இருக்கிறது. அண்மையில் ஒரு கோயிலுக்கு சென்றிருந்தேன். அந்த கோயில் குருக்கள் சொன்னார், ஒரு நாயன்மாரை காமிச்சார். இவருக்கு பூஜை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டார். அந்த கேள்வி என்னை சிந்திக்க வைத்தது. அதனால் இந்த தலைப்பை தெரிவு செய்ததற்கு அந்த சிவாச்சாரியாருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னா, பக்த பிரதிஷ்டை அப்படின்னு காமிகாகமத்தில் ஒரு பகுதி சிவ பக்த பிரதிஷ்டா விதி மிக அழகாக அதிலே சொல்லியிருக்கிறார்கள். இப்போது பக்தன்னா யார்? முதல்ல அந்த ஒரு விஷயத்துக்கு வரணும்ல. ஏன்னா நம்ம கோயில்களை நிறையா பார்க்குறோம். அங்கே தரிசனம் பண்ணுறவா அத்தனை பேருமே பக்தர்கள் அப்படின்னு சொல்லலாமா? யாரை பக்தர்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படின்னு பார்த்தா நம்ம சுந்தரரை தான் எடுத்துக்கணும். அவர் ஒரு நாள் தரிசனத்துக்கு போகிறார். அங்கே அன்பர்கள் கூட்டம் பேசி கொண்டு இருக்கிறது. அவர் வணங்காது நேரடியாக இப்போ யாராவது வந்தால் ஒரு வணக்கம் போடுறோம். அந்த வணக்கம் கோயிலில் ஒருத்தர் பார்த்து போடக்கூடாது, இறையருள் இருக்கிறதுனால. சில நேரங்களில் அது சந்தர்ப்பம் சூழ்நிலை இல்லாமல் நம்மளை பார்த்தோன்னா வணக்கம் போட்டுருவோம். அந்த மாதிரி ஏதோ போட்டா போல இருக்கார். அதனால் அவர் யோசிச்சுட்டே உள்ளே போயிட்டார். அவர் சிவனை நினச்சிட்டே உள்ளே போயிட்டார். உள்ளே போய் சாமிகிட்ட கேட்டார், முதல்ல உன்னுடைய பக்தன் யார், அதெல்லாம் எனக்கு லிஸ்ட்டு கொடு அப்படின்னார். அதனால் சிவ பக்த பிரதிஷ்டாவதி, பக்தன் யாருன்னு யார் சொல்லணும்னா கும்பிடுறவா சொல்லக்கூடாது, சாமி சொல்லணும். அவர் தான் முதல் லிஸ்ட்டு கொடுத்தார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். இதை சொன்னவர் யார் தெரியுமா? சிவபெருமான், திருவாரூர் சிவபெருமான். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. அந்த லிஸ்ட்டில் எல்லோரும் வராங்க. இல்லை யார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அந்த மாதிரி பக்தர்கள் அப்படிங்கிற சொல்லினாலே இங்கே எதை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், ஆட்கொள்ளப்பட்ட ஊரறிய உலகறிய இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த பக்தங்கிற பதத்துக்கு சரியான பொருத்தமுடையவர்களாக நாம் சிந்திக்க வேண்டும். நம்மெல்லாம் பக்தர்கள் இல்லையான்னு கேட்க முடியாது. அதெல்லாம் ஒன்றும் தவறாக சொல்லலாம். நான் உங்கள் அத்தனை பேருடைய பாதார விந்தங்களையும் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒன்றை வலியுறுத்துகிறேன், அவ்வளோதான். இறைவனுடைய சிந்தனையில் இவன் என்னுடைய பக்தன் அப்படின்னு ஆட்கொள்ளணும். அப்படி இருந்தால் தான் அதை நம்ம மன உணர்வுகளை 8 ரசமாக பிரிக்கிறாங்க. வீரம், கருணை, ஹாஸ்யம், சிருங்காரம் அப்படின்னு பிரிப்பாங்க. அதில் இந்த நாடகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் சொல்லுது, பக்தம் பாக்தம் அப்படின்னு ஒரு தனி ரசம் இந்த 8க்குள்ளேயும் வராது. இந்த வீரம், ஹாஸ்யம், கருணை, அமைதி, தெளிவு, இந்த மாதிரி எந்த விதமான உணர்விலேயும் இறை உணர்வு கட்டுப்படுவதில்லை. பாக்தம் என்பது தனி உணர்வு. அப்பா பையன் பேரில் வச்சிருக்கிறது வாத்சல்யம்னு பேர்.
அண்ணா தம்பி பேரில் வச்சுக்கிறதுக்கு பாசம்னு பேர். குரு சிஷ்யன் பேரில் வைத்திருக்கிறது, சிஷ்யன் குரு பேரில் வைத்திருக்கிறது ஸ்ரத்தான்னு பேர். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பண்பு இருக்குது. அந்த மாதிரி அந்த அன்பு, அந்த பிணைப்பை சொல்லுகிற அந்த அன்பிற்கான விளக்கம் தனியாக இருக்கிறது. அதை மாதிரி தெய்வத்தோடு கொள்ளுகிற அன்பிற்குத்தான் பக்தம் என்று பெயர். அதுலேருந்து வந்து தான் பக்தம். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம சொந்தக்காரால தான் பார்த்துட்டு வருவோம். ஆனால் அப்பரோ சுந்தரோ ஞானசமுந்தரோ பெரியப்பா வீடு, சித்தப்பா வீடு, தாத்தா வீடு, சொந்தக்காரா வீடு, அந்த மாதிரி விஷயத்துக்கே போனதில்லை. அவள் போனது எல்லாமே என்னது? கோயில் தான். அப்போ அவர்கள் பக்தம் என்கின்ற உணர்வு இந்த இடத்துல குறிப்பாக இறையன்பை உணர்த்திற்று. அப்படி தானே? இறைவனோடு தேவர்களோடு மனிதர் கொள்ளுகிற அந்த ஒரு உணர்வு பிணைப்பிற்கு பக்தம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். அது சரி, பக்த பிரதிஷ்டை என்ன அப்படின்னா, ரொம்ப காலமாகவே சாமி அப்படின்னு சொன்னால், தமிழில் வெறும் சாமி கும்பிடுறேன் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு சமயமும் அதுக்கான தனி பொருளை எடுத்துக்கும். சைவத்தில் சாமி கும்பிட்றோம், சிவனை கும்பிட்றேன் எடுத்துப்போம். சாதாரண ஒரு ஆள் சாமி கும்பிட்றேன் அப்படின்னா இறந்தவர்களுக்கு படைத்தல் என்பது. எங்கள் ஊரில் இன்றைக்கி படைக்கிறாங்க, எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாமி கும்பிடுறாங்க, எங்கள் வீட்டில் இன்றைக்கி நடுவீடு கும்பிட்றாங்கம்பா, எனக்கு தூக்கி வாரி போடும். சரி, அது கும்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இறைநிலை பெற்றவர்களாக வணங்குபவனால் கருதப்படுகிற பண்பை அவ்வாறு மிக அழகாக சொல்லுகிறார்கள். சாமி கும்பிடுறது அப்படின்னா சிரார்த்தம் பண்ணுறது சொல்கிறாங்க. அப்போ இறைநிலை அப்படிங்கிறது ஏதோ ஒரு தனிப்பட்ட நிலை. அதனோடு ஒருவனுக்கு இயல்பாக அன்பு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இயல்பாக பிரத்யட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளோடு நாம் அன்பு செய்தல் என்பது மிகவும் இயல்பானது. அப்படி ஒரு இயல்பான அன்பு செய்வதற்கான வாய்ப்பு இங்கே இல்லை. நேரடியாக பஞ்சேந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்டு நிற்கின்ற பண்பு ஒன்று இருக்குது. அப்படி தானே? பஞ்சேந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிற பண்பு. அப்போ அது பேரில் அன்பு எப்படி வரும்? அதான் பிரச்சனை. நேரடியாக இருக்கிற ஒரு பொருள் மேலே நமக்கு என்ன வந்துடும்? அன்பு வரும், பாசம் வரும். ஏன்னா அது ரிட்டர்ன் கொடுக்கும் எல்லாம். அப்படி தானே? நான் இப்போ வணக்கம்னு சொல்கிறேன்னா நீங்கள் திருப்பி என்ன சொல்ல போகிறீங்க? நான் ஏதோ திருப்பி திட்ட போகிறீங்க. இப்போ ரிட்டர்ன் வருது. ஆனால் கோயிலில் போய் நீங்கள் சாமியை கும்பிட்றீங்க, அவர் பதில் சொல்கிறாரா சொல்லலையான்னு ஒன்றும் என்ன வரலையே. ஆனால் அவர்கள் பேசினார்கள். இறைவனிடத்து அந்த பக்தர்கள் என்ன பேசினார்கள்? அபிராம்பட்டர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு அம்பாள். அதனால் இந்த இடத்துல நான் எதை சொல்ல விரும்புகிறேன்னா, அதாவது வச்சின்யாதி வாக்தேவதா ரிஷேகான்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லுவோம். இறைவனோடு என் விதத்தில் தொடர்பை கொண்டவர்கள் இந்த வச்சின்யாதி வாக்தேவதைகள். ஒன்று கந்தம், வாசனை வீசும். ஒன்று ரசம், நறுஞ்சுவையால் அறிதல். ஒன்று ரூபம், வடிவத்தை அறிதல். சப்தம், இறைவனுடைய குரலை கேட்கறது. அந்த மாதிரி மனம், புத்தி, சித்தம், இந்த எட்டினாலும் இறைவனுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளல் இயல்பாக இயலாது மானுடத்துக்கு. தெய்வம் இந்த எட்டுக்குள்ளே ஏதாவது ஒன்றா வரும். அந்த எட்டுக்குள்ளே நம்மக்கிட்ட பேசும். அப்படி பேசுதலாகிற தொடர்பை பெற்றவர்கள் இந்த சிவபக்தர்கள். பக்தர்கள் நான் சொல்கிறேன், பொதுவாக பக்தர்கள், பக்த பிரதிஷ்டான்னு நான் எடுத்துட்டுருக்கேன். சைவம் வைணவம் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போகலை நான். ஏன்னா எந்த உதாரணத்தை வேணாலும் அதில் எடுத்துக்கலாம். அப்போ எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப், உங்களுக்கும் கடவுளுக்கும் எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்? அபிராமி பட்டர் சொல்கிறாரு, அமாவாசையை பௌர்ணமி ஆக்குன உலகத்தில் யாருமே கேட்காத வரம். ஏதோ நான் சாகாத வரம் கேட்டிருக்கேன் ஒருத்தன். அப்படி தானே? அமாவாசையை போய் பௌர்ணமி ஆக்குனேன். இது நடக்கிறதா? இது அதை ஆக்கி கொடுத்த அம்பாள். ஒரு வைணவ அன்பர், நம்ம இந்த இடத்துல பக்தனை தான் பேசுகிறோம். பாம்பனையை சுருட்டி கொள்ள பெருமாளை சொல்கிறான். பெருமாளை பார்த்து, இந்த ஊர் ராஜா என்னை கிளம்ப சொல்லிட்டான், நான் கிளம்ப போகிறேன், உனக்கு என்ன இங்கே வேலை என்ன? அவர் பாம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்காரு. அந்த சுருட்டிக்கிடாங்கிறான்.
அப்போ எவ்வளோ உரிமை இருக்குது அவனுக்கு. அங்கே போனோன்னா அவனுக்கு துர்நிமித்தம்லாம் வருது அந்த ராஜாவுக்கு. திருப்பி அவன் சமாதானம் பண்ணி திருப்பி கூட்டின்னு வரான். பாம்பனையே எடுத்துக்கொள்ளேன், திருப்பி எடுத்துக்க. அப்போது இதுலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறேன், ஒரு பக்தன் சொல்லுவதை இறைவன் செவி சாய்க்கிறான், அவன் சொல்லுவதற்கு தக்கவாறு செயல்படுத்துகிறான். பிள்ளை தர சொல்லு காலனையே சுந்தரர் கேட்குறாரு, பதில் சொல்கிறான். அப்படி கேட்கக்கூடிய அந்த உறவைத்தான் இங்கே பக்தன் என்று சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட பக்தர்கள் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், ஊரறிய ஆட்கொள்ளப்பட்டவர்கள், அவர்களை வழிபடுவது பிரதிஷ்டை அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் எல்லாருக்கும் கோயிலில் சிலை வைக்கிற வழக்கம் இல்லை. இதை 3 விதமாக வச்சுருக்கா இந்த பக்த பிரதிஷ்டா விதி. என்னென்னா, பண்டைய காலங்களில் அரசர்கள் மிகுந்த பக்தர்களாக இருந்தார்கள். கோயில்னு சொன்னால் ராஜராஜ சோழனை சொல்லாமல் இருக்க முடியாது. அவனுடைய ஒரு பேர் என்ன தெரியுமா, சிவபாத சேகரன். என்ன அருமையான பேர் பாருங்கள். சிவனுடைய பாதத்தை தன்னுடைய சிகரத்திலே சிரத்திலே தரிப்பவர்களுள் முதன்மையானவர். எப்படி டைட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது அவனுக்கு அருண்மொழித்தேவன் ஒரு பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ராஜராஜனுங்கிற பேர் எல்லாருக்கும் தெரியுது. இந்த ராஜராஜனுங்கிற பேரை இது வேதம் சொல்கிற பேர். ராஜாதிராஜான குபேரனுக்கு பேர். தனக்கு பேர் சிவபாலசேகரன் வச்சுக்கிறான். 2வது பேர் என்ன, ராஜராஜன். குபேரனுக்கு பேர் அழகைப்பதியான், சிவபெருமனுக்கு நட்பு. அதுக்காக அந்த பேரை கொடுத்தா. அந்த பேர் அப்படியே அவனுக்கு நினச்சிட்டு அந்த பெரும் புகழ். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பேர். பராந்தக சோழன், குல உத்துங்க சோழன். குல உத்துங்கம், குலத்தை முதன்மையாக நிறுத்துவதில் முதன்மைப்படுத்துகிறவன். குல உத்துங்கிறது வட சொல்லு, சோழன்கிறது தமிழ் சொல். 2த்தையும் சேர்த்து சொல்லியிருக்கான் பாருங்கள். அந்த மாதிரி எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல அந்த மாதிரி அரசர்களுக்கு வாழும்போதே அவள் கட்டும்போதே இந்த கோயிலில் ஒரு சிலை வச்சுருவாள். சிவபக்த பிரதிஷ்டாவிதி அப்படின்னா அந்த கோயிலில் தூண்களில் தான் வைப்பா, தனியாக சன்னதியில எல்லாம் வைக்க மாட்டான். இதை பற்றி ஒரு சிறப்பான ஒரு செவி வழி செய்தி கூட உண்டு மதுரையில். அந்த காலத்தில் அரசர்களுக்கு வைக்கிற மாதிரி அரசர்களுடைய துணைவியாருக்கும் பக்கத்தில் ஒரு சிலை வைப்பாலாம், கும்பிடுற மாதிரி. அப்படி வைக்கிற பொழுது அந்த அரசனுடைய துணைவியாருடைய சிலையை அந்த சிற்பியை அடித்து பார்க்குறான்னா, அந்த அம்மாவுக்கு தொடையில் ஒரு தொடை செதுக்கும்போது ஒரு சின்ன பின்னம் வருது. அப்போ உள்ள அந்த சிவபக்தர்கிட்ட போய் அந்த மீனாட்சியை கும்பிட்டு ஒரு போய் கேட்குறான், அது அப்படி தான்டா இருக்குது, அப்படி தான் வரும்னார். அது அந்த மச்சங்கிறது தொடையில் இருக்குது. அது ஏகப்பட்ட கழகத்தை உற்பத்தி பண்ணிட்டு, அது எப்படி அவருக்கு தெரியும், சிற்பிக்கு உள்ளது எப்படி தெரியும் அப்படின்னு அம்பாளே அதுக்கு சாட்சி சொன்னான். இந்த சிலை இருக்கிற இடம் மதுரை. எதற்காக சொல்லுகிறேன், வணங்கியவர்கள் வாழும் காலத்திலேயே இறைவனுக்கு சிலை வெடித்திருக்கிறார்கள். அந்த கோயிலை கட்டுபவர்களுக்கு அதனிடத்திலே செதுக்கி வைத்திருக்கிறார்கள். இதுதான் ஒரு விதமான உருவம். 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம திருக்கடையூர் அந்த மாதிரி பெரிய க்ஷேத்திரத்தில் பார்த்திங்கன்னா, எந்த லிங்கத்துக்கெல்லாம் இந்த ஆவுடையார் தண்ணி ஊற்றுற மாதிரி அரசியலை பாகம் இருக்கும் பார்த்திங்களா, அது இருக்காது. பீடமும் இருக்காது. இந்த பீடம் இருக்குது. பிரம்மபாகம் விஷ்ணுபாகமும் இருக்காது. வெறும் தூண் மாதிரி இருக்கும். கந்தழின்னு பேர், தமிழில் கந்தழின்னு சொல்கிறாங்க. 8 பக்க பட்டா இருக்கும், கீழே 4 பக்க பட்டா இருக்கும், ஒரு ரவுண்டு இருக்கும், மேலே வச்சுருப்போம். நம்ம திருக்கடையூரில் அதிகமாக இருக்கும். அது என்ன அர்த்தம்னா, இறந்த பிறகு அவர்களின் முக்தியை குறித்து அந்த கோயிலை கட்டினவாளுக்கு வைக்கிற உருவம் ருத்ர பிரதிஷ்டை. இந்த இறந்தவர்களுக்கு ருத்ர கும்பம் வைக்கிற வழக்கம், அதாவது 6 விதமான சூத்திரம் இறப்பு சடங்குகளை செய்கிறதுல. அதில் போதாயன சூத்திரத்தில் அப்படி வைக்கலாம், ருத்ரன் தான் கூட போகிறான்னு இருக்கும். இறந்த ஆன்மாவிற்கு உடன் செல்லுகிற பண்பு அவனுக்கு இருக்குது. அதனால் ருத்ர பிரதிஷ்டைன்னு பேர். அந்த மாதிரி ஒரு சிலை வைக்கிற வழக்கம் இருக்குது. சில கோயில்களில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஆவுடையார் பிரம்மபாகம் இல்லாமல் ருத்ரம் இது மாதிரி ஒரு சிலை வச்சுருக்கான், இந்த பிரதிஷ்டை வச்சுருக்கான். அதுக்கப்புறம் எப்படி வச்சுருக்கான் அப்படின்னா, பள்ளிப்படை கோயில்கள்னு சொல்லுவாங்க அரசர்கள். இந்த பள்ளிப்படைங்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இறந்துபட்ட இடத்துலே அமைக்கிறது கோயில். பொன்னையில் துஞ்சினார், பொன்னை துஞ்சினார் ஒரு சோழன், அறிஞ்சயன்னு பேர் அவனுக்கு பேர், ராஜராஜ சோழனுக்கு தாத்தா.
பொன்னை ஆற்றங்கரையில் யுத்தம் பண்ணும்போது ராஷ்டிரகூடர்களால் கொல்லப்பட்டான் அந்த மன்னன். அவன் கொன்ன இடத்துல ஒரு கோயில் கட்டியிருக்கான், பக்தர் பிரதிஷ்டாதி. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பஞ்சகோஷ்டம் இருக்குது, சிவனுடைய வச்சுருக்கான், அம்பாள்லாம் இருக்காது, பரிவாரம்லாம் இருக்காது, மற்ற கோயிலுக்கு உண்டான எந்த நடைமுறையும் இருக்காது. அங்கே அமாவாசை அன்றைக்கி மாத்திரம்தான் பூஜை பண்ணியிருக்கான். அது எவ்வளோ இது விஷயம் பாரம்பரியமாக அதில் தெரியுது பாருங்கள். அதில் 2வது கல்வெட்டில் இந்த ராஜாவுக்காக இந்த ராஜா பள்ளிப்படை கோயிலாக எழுப்பப்பட்டதுன்னு எழுதணும். அவர்களை வழிபடுவதற்கு அரு சமயத்தார் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. காபாலிகம், காலாமுகம், பாசுபதம், பைரவம், வாமம், லகுலீசம் அப்படின்னு சைவத்தினுடைய பெரும் பிரிவு. இதெல்லாம் இந்த பிரிவுகள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த சிவபக்த பிரதிஷ்டா விதியை வணங்கினவாளாக அவள் இருந்திருக்கா. அதுதான் அவளுக்கு கல்வெட்டில் வரும்போது மயானமும் மடமும் உடையான்னு வரும். மயானம்ங்கிறது இந்த இறந்த இடத்துல கோயில் கட்டுறதுனால, மடம்ங்கிறது அவள் தான் அந்த கோயிலை பூஜை பண்ணுவாள். அது சக்தி இருக்காது அந்த கோயிலில், சக்தி பிரதிஷ்டை இது சிவன் தான் இருக்கும். அது மாதிரி பெண்களுக்கும் கட்டியிருக்காங்க, பஞ்சவன்மாதேவீஸ்வரன். சரி, இதை விட்டுருவோம், இவங்களை கோயில் கும்பிட்டாங்க, அவங்களுக்கு கோயில் கட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் காலத்தில் இந்த நாயன்மார்களுக்காக உருவங்களை சேக்கிழார் சொல்கின்ற அந்த ஒரு பெரிய புராணத்தின் அடிப்படையில் அவர் தான் அதுக்கு விரிவான ஒரு விஷயம் கொடுக்குறார். ஏன்னா அவர் சுந்தரர் சொன்னது ஒரு வரியில் முடிச்சுட்டு போயிட்டார். நாரையூரார் பொண்ணு நம்பி சொன்னது 4 வரியில் முடிச்சிட்டார். இவர் தான் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனாக அந்த சொல்கிற அந்த விஷயத்தை உருவாக்கி தாராசுரத்துலலாம் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும். 63 நாயன்மார்களுடைய வரலாறும் மிக தெளிவாக அவர்களுடைய வாழ்க்கையிலே இறைவன் ஆட்கொண்ட அந்த விஷயத்தை ஒரு ஸ்னாப்ஷாட்டுன்னு சொல்கிறோம்ல, கல்யாணத்தில் தாலி கட்டுறதை எடுத்து வச்சுருக்கோம், கும்பாபிஷேகத்தில் மேலே அபிஷேகம் பண்ணுறதை எடுத்து வச்சுருக்கோம், உபதேசத்தில் மேலே மூடுறதை எடுத்து வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஸ்னாப்ஷாட் 63 நாயன்மார்களுக்கும் எப்படி அனுகிரகம் பண்ணினாங்கிறத முதல் ஒரு புராண உக்தமாக அந்த இடத்துல வச்சுருக்கா. அந்த மாதிரி வைக்கிற பொழுது அவர் தான் முதல்ல இந்த குருமார்களுக்கு வச்சு அதுக்கப்புறம் எல்லா நாயன்மார்களுக்கும் வைக்கக்கூடிய பழக்கம் வந்தது. அதுக்கப்புறம் எந்த ஊரில் எந்த நாயன்மார் பணி செய்து முக்தி அடைந்தாரோ அந்த ஊரில் அவளுக்கு சன்னதி இருக்குது. இப்போ நம்ம திருவேற்காடு பக்கத்தில் மூர்க்க நாயனார் சன்னதி இருக்குது தனியாக, பெரிய புராணம் எழுதின சேக்கிழாருக்கு தனியாக சன்னதி இருக்குது, நாகேஸ்வரர் அவர் கட்டியிருக்கும்போது அவருக்கு வச்சுருக்க மாட்டார், பின்னாடி அவருக்கு ஒரு சன்னதி வைக்கிறான், பக்த பிரதிஷ்டாவதி அதை வைக்கிறான். அந்த மாதிரியும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்ம திருவேன்காட்டில் பார்த்திங்கன்னா சைவ சித்தாந்தத்தினுடைய குரு அவர் அந்த இறையருளால் பிறந்தவர், ஊரறிய அவர் சைவ சித்தாந்தம் சொன்னவர். அதனால் குளத்தாங்கரையில் இருக்கும். அவருக்கு அனுகிரகம் பண்ண சாமி பொல்லா பிள்ளையார், அதனால் பக்கத்துலேயே பிள்ளையார் வச்சுருக்கோம். அந்த அனுகிரகம் பண்ண சாமியும் சேர்த்து வச்சுருக்கா. இது ஒரு வித்தியாசமான பிரதிஷ்டையாக இருக்குது, குளத்தாங்கரையில் இன்றைக்கும் பார்க்கலாம். இப்போ இவர்களெல்லாம் பக்தர்கள் இவர்கள் வழியிலே வைத்தார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த வழிபாடு எந்த அளவுக்கு வளர்ந்தது, இந்த வழிபாட்டை செய்வதனால் என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு அடுத்ததாக சமணத்தில் ஒரு வழக்கம் இருக்குது. இந்த பக்த பிரதிஷ்டையில் யார் சொன்னாலோ அந்த நூலை ஓலைச்சுவடியில் எழுதி தானமாக கொடுப்பான். ஓலைச்சுவடி எந்த ஒரு ஆசிரியர் ஒரு நூலை பாடினாலும் அதை என்னது அவர்களுக்கு அந்த நூலை கொடுக்குறது. அந்த இதை பிற்காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நூலை இந்த இதில் அது பேர் என்ன, கல்வெட்டுகளில் பொறிக்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு. இப்போ ஞானசம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டில் பாடியிருக்கார். இப்போ நம்ம இருக்கிற 20ஆம் நூற்றாண்டு செப்பு தகட்டிலையோ இல்லை அண்மை காலத்தில் நம்ம குருமகா சன்னிதானம் அருளாட்சியின் கீழே அது எடுக்கப்பட்டது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி செப்பு தகடு, ஓலைச்சுவடி, அது பேர் என்ன, கல்வெட்டு, இவைகளில் அந்த வாசகத்தை பதிக்கிறதுங்கிறது சொற்கோயில்னு சொல்கிறான். எந்தெந்த சாஸ்திரத்துக்காக வச்சுருக்காளோ அதையே வச்சுடலாம், அதுவே கோயில்னு சொல்கிறான். அதை பெரும்பாலும் பிராகாரத்தில் பண்ணியிருக்கா. சில கோயில்களில் பிராகாரத்தில் எந்த அடியார் ஆட்கொள்ளப்பட்டாரோ அவர்களுக்கு உருவம் வைக்காமல் அதில் ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. என்னென்னா 300 வருஷம் கழித்து தான் உருவம் வைக்கணும்னு ஒரு விஷயம் இருந்திருக்கு. அப்போ அந்த 300 வருஷம் கழித்து தான் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வரும்போது பக்கத்தில் ஒரு விநாயகரை வச்சு வைக்கலான்னு ஒரு ஆகமம் சொல்கிறது, ஒரு பத்ததி நூல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர்களுடைய கல்வெட்டுகளை பதிக்கிறதே அவர்கள் கட்டிய சொற்கோயில்
அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர்களுடைய உருவாக்கிய நூல்களை கல்வெட்டில் என்ன பண்ணுறது, பதிக்கிறது. அது அவர்களுக்கான சொற்கோயிலாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர்களுடைய வழிபாட்டு முறை பார்த்திங்கன்னா அந்த நூலை வெளியிடுறது, அந்த கல்வெட்டை ஆக்கிறது, அப்படிலாம் இருந்ததுனால தான் நமக்கெல்லாம் இப்போ திருமுறை திருத்தலங்களில் பாடல்களை கண்டெடுக்க முடிஞ்சுது. வெறும் ஓலைச்சுவடியில் எழுதியிருந்தாலும் ஞானசம்பந்தர் பாடியிருக்காருன்னா எந்த கோயில் எப்படி போயிருக்கார், அந்த இடம் இந்த கோயில் தானா அப்படின்னு மார்க் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு எப்படி இருக்குது. எல்லாமே சிதம்பரத்துலேருந்து எடுத்திருக்கான்னு இவ சொல்லியிருக்கா. அப்போ அதெல்லாம் அந்த காலத்தில் காத்து இருந்திருக்கா. இது மாதிரி ஒரு முறை இருந்திருக்கு. அந்த முறை வர வர அழிஞ்சிருக்கலாம், இல்லை மாறி இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். இது ஒரு ஆய்வு நோக்கில் சொல்கிறேன், வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்லலை. உங்கள் அனைவரின் திருவடியும் நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். பக்த பிரதிஷ்டையை நான் பேச வந்திருக்கிறேன். அந்த பக்த பிரதிஷ்டையில் சிவலிங்க வடிவம் வைத்திருக்கிறார்கள், அவர்களுடைய வடிவம் வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி அவர்களால் படைக்கப்பட்ட நூல்களின் பாடல்களை செவ்வனே என்ன பண்ணியிருக்காங்க, சுவடியில் அடித்து அதை வழிபாடு பண்ணியிருக்காங்க. சில இடங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர்களுடைய முக்தி அடைந்த நாள் அல்லது அவதார க்ஷேத்திரம், முக்தி க்ஷேத்திரம்னு சொல்லுவாங்க, அந்த நாளில் மிக சிறப்பான வழிபாட்டு முறைகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அன்னதானமாக இருக்குது. நம்ம காளஹஸ்திக்கு பக்கத்தில் பொக்கிஷம்னு ஒரு ஊர் இருக்குது. அது ஒரு பள்ளிப்படை கோயில். அந்த இடத்துல பக்தர்களுடைய வழிபாடு. அந்த இடத்துல தெளிவாக போடுறான், கரியமுது அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. இத்தனை கறி, இவ்வளோ சாப்பாடு போடணும், இத்தனை அடியார்களுக்கு போடணும், 60 சமயத்தாருக்கு, மகாவிரத சைவர்களுக்கு அப்படின்னு தனியாக அதில் குறிப்பிட்டிருக்கான். நான் சொல்கிறதெல்லாம் கல்வெட்டு தகவல். ஸோ அந்த தகவல்களில் பார்க்கும்போது அன்னதானமாக போட்டிருக்காங்க. அதை இப்போ நம்ம சிரார்த்தம்னு சொன்னால் அன்னதானம்னு சொல்லி ஒரு 4 பேருக்கு அன்னதானம் கொடுக்குற வழக்கம் இப்போ வரைக்கும் இருக்குது. அந்த இறந்தவர்கள் பேரிலே செய்யக்கூடிய அன்னதானம், அதாவது முக்தி அடைந்த நாளிலே செய்வதற்காக, அதை பக்தர்கள் பிரதிஷ்டாவதியில் நம்ம பார்க்கும்போது என்னவா இருக்கு, அவங்க நாளில் அவங்க திரு நட்சத்திரம். இப்போ நம்மலாம் குரு பூஜை பண்ணுற இடத்துல நட்சத்திரம், இறந்தவர்களுக்கு திதி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மாதிரி இவர்களுக்கெல்லாம் அந்த நட்சத்திரத்தை அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அந்த நட்சத்திரத்திலே அவர்களுக்கான சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. திருக்கடையூர் இந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா காரி நாயனார், கலைய நாயனார், உய்வந்த தேவநாயனார், அபிராமி பட்டர், இவாளுக்கெல்லாம் தனியாக சிலை இருக்குது. அந்தந்த நாளில் அதை செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது. அந்த நாளில் முக்தி அடைந்த நாள் அல்லது அருள் அடைந்த நாள். சில ஊர்களில், அதே திருக்கடையூரில் எடுத்துக்குவோம், மார்க்கண்டேயர் ஒரு பக்தன் தானே, பக்த பிரதிஷ்டாவதி ஆகமத்தில் இருக்குது. அபிராமி பட்டரெல்லாம் ஆகமம் வந்தவர் அப்படி தானே. ஞானசம்பந்தர் காலத்தில் கோயிலே இருந்தது, கோயிலே தானே பாடுறார். இப்போ அவருக்கு முன்னாடியே பக்த பிரதிஷ்டாவதின்னு ஆகமம் முதல் நூல். நான் சொல்கிறது காமிகாகமம். ஆகமத்தில் முதல் ஆகமம், அதுவும் மூலாகமம். அந்த மூலாகமத்தில் இந்த விதி இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே பக்த பிரதிஷ்டாவதினா யாருக்கு வைப்பா அப்படின்னு கேட்டால் ரிஷிகளுக்கெல்லாம் வசித்தார். இப்போ மார்க்கண்டேயருக்கு வச்சுருக்கோம் பக்த பிரதிஷ்டாவதி. அந்த பக்த பிரதிஷ்டாவதியை எப்படி வச்சுருக்கோம்னா திருக்கடையூரில் அதில் சிற்ப விதியிலே போட்டான். மார்க்கண்டேயரை செதுக்கினா தான் மிருத்யுஞ்சயி செதுக்க முடியும். மார்க்கண்டேயரை வணங்குற மாதிரி செதுக்கணும், யமனை தலை தொங்கி போன மாதிரி செதுக்கணும், சிவபெருமானுக்கு தெட்டிப்பல்லு போடணும், இந்த தர்ஜனி முத்திரையை காமிக்கணும். இப்படி காமிச்சா தான் அது மிருத்யுஞ்சயர். இப்போ என்ன விஷயம்னா அவனை ஆட்கொன்ற முறைமை, அதை அப்படியாகவே அவனை வடிவத்திலே அமைத்து காட்டுகிற அந்த பண்பை பக்த பிரதிஷ்டாவதியில் வச்சுருக்காங்க. மார்க்கண்டேயருக்குன்னு தனியாக உருவம் இருக்கே, அவன் கையை கட்டின்னு சாமி கும்பிடுறான். இப்படி யமன் கீழே விழுந்து கிடக்கார். அவனுக்கு இறைவன் அருள் செய்த கோலம், அந்த மார்க்கண்டேயருக்காக வந்த கோலம் மிருத்யுஞ்சயருங்கிறது, அப்படி தானே. அப்போ அந்த அனுக்கிரகம் பண்ணும்போது அந்த வடிவத்தையே அப்படியே ஒரு பிரிவாக மிக அழகாக அமைத்திருக்கிறார்கள். இது எல்லா மதத்துலேயும் இருக்குது, சைவத்துலேயும் இருக்குது, வைணவத்துலேயும் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அந்த வகையில் அபிராமி பட்டர் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சு, அன்பர் பெருமை அப்படிங்கிறத அவர் ரொம்ப அறிந்திருக்கிறார். சரி, இந்த அடியார்களின் இத்தகைய பெருமைகளை உணர்ந்து அடியாரை வணங்கினால் என்ன பலன், அடியார் வழிபாட்டினாலே என்ன பலன்னா அதுக்கு சேக்கிழார் பதில் சொல்லிட்டார். அப்பூதி அடிகளை பற்றி சொல்கிறார். அவர் சாமி கடைசி வரைக்கும் கும்பிடல, அப்புறம் தான் கும்பிட்டார். அப்பருங்கிறவர் ஒரு அடியார், அந்த அடியாரை கும்பிட்டு ஒரு அப்பூதி அடி, அவருக்கு மோட்சம். யாருக்கு? அப்பூதி அடிகளுக்கு. இதில் பெரிய விஷயம் என்ன தெரியுமா, அவர் அப்பரை எப்படி அவருக்கு பிடிச்சிது, அப்பூதி அடிகளுக்கு அப்பரை எப்படி பிடிச்சிது அப்படின்னா, கல்லிலேருந்து ஏந்து வந்துட்டாராமே,
சுண்ணாம்பு காலவால் வச்சு எரித்து மேலே வந்துட்டாராமே அப்படின்லாம் கேட்டு அந்த அற்புதங்களை கேட்டு கேட்டு அவரிடத்தை நேசித்தவர். சாமி திருவிளையாடலை பாருங்கள், அந்த அற்புதத்தை அவர் வீட்டிலேயே நிகழ்த்தினார். பாம்பை கடிக்க வச்சு செத்தவனை என்ன பண்ண வச்சார்? பிழைக்க வச்சார். அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுகிறார். அவன் சொல்லல, நேரடியாக அனுபவித்தவன் அப்பூதியடிகள். அந்த மாதிரி அவர்களுக்கு மோட்சம், போகம், ஞானம் இந்த மூன்றும் உண்டு. மோட்சம், ஞானம், போகம். அதனால் அடியார் வழிபாடு என்பது மோட்சத்தையும் தரும், ஞானத்தையும் தரும், போகத்தையும் தரும். எப்போ போகம் தரும், எப்போ ஞானம் தரும், எப்போ மோட்சம் தரும் அப்படின்னா, மார்க்கண்டேயர் மாதிரி மிருத்யுஞ்சயரோட சேர்ந்தா மாதிரி வடிவம் இருந்தால், அவர் கும்பிட்ட சாமியை சேர்த்து வச்சா அது மோட்சத்தை தரும். அவரை மாத்திரம் தனியாக கும்பிட்டா அது போகத்தை தரும். பின்னாடி இருக்கே கோயில் முனின்னு பின்னாடி மார்க்கண்டேயருக்கு தனியாக, மார்க்கண்டேயர் தனியாக இருக்கார், இங்கே மிருத்யுஞ்சயோட சேர்ந்துருக்கார். போக பிரயோகம், மோட்ச பிரயோகம் ரெண்டையும் சேர்த்தா ஞான பிரயோகம். இது ரெண்டு பேரையும் சேர்த்து கும்பிட்டா என்னது? ஞானத்தை, அந்த இறைவனை பற்றிய ஞானத்தை நமக்கு வழங்குவார். அதனால் அடியார் வழிபாடு என்பது எல்லாரை விட பெருசு. அதுதான் ஔவையார் சொன்ன மாதிரி உலகத்தில் ரொம்ப பெருசு எது அப்படின்னு கேட்குறவர் முருகன். அப்பாவுக்கே பாடம் சொன்ன சுப்பன், குருவுக்கெல்லாம் குரு. அவன் கேட்குற கேள்வி என்ன? பெரியது எதுன்னா, புவனம் பெரியது, நான்முகன் படைப்பு, அது சிறுவருள் மோதிரம், அதுக்கப்புறம் எல்லாமே சொல்லிவிட்டு கடைசியில் அன்பர்தம். அந்த அன்பு தான் எல்லாத்த விட பெருசு. தொண்டர்தம் உள்ளம், அதுதான் ரொம்ப பெருசு. தொண்டர் உள்ளத்து இறைவனும் ஒடுக்கம்னு சொல்கிறார். அப்போ அந்த ஒடுக்கம் அதுக்குள்ளே நம்ம தியானம் பண்ணுற முறை. அப்படி தியானம் பண்ணினால் நமக்கு போகசாரம், நமக்கு இந்த சரீர சௌக்கியத்தை அனைத்தையும் தரக்கூடியது இந்த வடிவம். அதனால் 3 விதமான கோயில் அமைப்புகள் அவர்களுடைய சொற்களை, இப்போ அபிராமப்பட்டர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவருடைய அபிராமி எந்த அதிக முழுக்க முற்றோதல்னு சொல்கிறது, பாடுறது, பன்னிசை, பயிற்றுவித்தல். இதெல்லாம் பொருளோதல்னு சொல்கிறது. பொருளோதல்னு என்ன? பொருளை விளக்கி சொல்லுவது. அது ஒரு அறம், வியாக்கியானம்னு பேர் அதுக்கு. அந்த அறத்திற்காக தனியாக சாசனமெல்லாம் கொடுத்துருக்கான். இந்த அறத்தை விளக்கி சொல்லுன்னு அதுக்கு நிலமெல்லாம் கொடுத்துருக்கான். அதனால் இப்போ அபிராமி பட்டரை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அபிராமி பட்டர் தனியாக, அபிராமியும் அபிராமி பட்டரையும் சேர்த்து, அதுக்கப்புறம் அந்தாதி கல்வெட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு வழிபட்ட நாள், இறைவி ஆட்கொண்ட நாள் தை அமாவாசை, அதில் அன்னதானம், முற்றோதல், அபிராமி அந்தாதி விளக்கம், அபிராமியினுடைய தரிசனம், அபிராமி பட்டருடைய அருள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னவா இருக்கும்? அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வழிபாடாக மாற்றி நம்ம அன்றைக்கி வழிபாடு பண்ணினோம்னா எல்லா விதமான நலமும் நாம் பெறலாம் என்பதாக கூறி, அயன் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து. அடுத்த வார சிந்தனையாக பக்த உற்சவம், அடியார் திருவிழா, அவர்களுக்கு எப்படி நாம் வழிபாடு செய்வது என்பதை பற்றி மிக விளக்கமாக சிந்திக்க இருக்கிறோம். அயன் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.